ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவர் நம்மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நம்மிடம் மீண்டும் மீண்டுமாக அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார் என்றால் அவர் நம்மை சோதிப்பதற்காக அன்று நாம் வைத்திருக்கின்ற அன்பினுடைய அளவை தெரிந்து கொள்ள. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் வருகின்ற 7வது வாரத்தின் வெள்ளிக்கிழமையில் நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்தும் நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே ஒருவர் குற்றம் செய்தார் என்றால் அந்த குற்றம் செய்தவர் தான் என்ன குற்றம் செய்தார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுதுதான் அந்த குற்றத்தினுடைய கனாகனம் தெரியும். மற்றவர்கள் பார்க்காத வரை, மற்றவர் பார்த்திருப்பின் இருவரையும் வைத்து அதற்கான முடிவை எடுக்க வேண்டும். அதுதான் உரோமை வழக்கம். அதுபோல பவுல் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை சொன்ன பொழுது மற்றவர்கள் அவர் மீது பழி சொற்களை வீசுகிறார்கள். இவன் கடவுளுக்கு எதிரானவன், பொய் சொல்லுகிறான், மறையை ஒழிக்க வந்தவன் என்று பேசுகின்ற பொழுது பேரரசர் என்கின்ற ஒருவர் சீசர் அவரிடம் சொல்லுகிறார், நீர் உம் கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிவிக்க வேண்டுமானால் அதை நீ எங்களிடம் இன்னும் விலாவரியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் அவர் மீண்டுமாக காவலில் வைக்கப்படுவதாக முதல் வாசகம் முடிகிறது. இதிலே இந்த முதல் வாசகத்திலே கடவுள் நாம் அறிந்து கொள்ள நமக்கு கொடுத்திருக்கின்ற வசனங்கள் என்னவென்றால், நாம் கடவுள் சார்பாக நிற்கின்ற பொழுது, ஒரு உண்மையை அறிவிக்கின்ற பொழுது அந்த உண்மையை நாம் மீண்டும் மீண்டுமாக அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பொய் ஆட்சி செய்கின்ற பொழுது உண்மை ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதனால் மீண்டும் மீண்டுமாக அந்த உண்மையை நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இங்கு பொய்கள் தான் உரக்க பேசப்படுகிறது, உண்மை ஒளிந்து இருக்கின்றது. ஏனென்றால் உண்மை ஒன்று வெளியே வந்தால் அதை பொய்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கொன்று விடுகின்ற காலம் இது. அதனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை சற்றும் பயப்படாமல் அறிவித்த புனித பவுல் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்தில் அப்படித்தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? என் ஆடுகளை வளர். நீ என்னை அன்பு செய்கிறாயா? என் ஆடுகளை பேணி பேணி பாதுகாத்து வளர். நீ என்னை அன்பு செய்கிறாயா? என்னை பின்தொடர். இப்படி மீண்டும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் கேட்கிறார். இது எல்லா இறையலர்களும் சொல்லுவதுதான். 3 முறை பேதுரு இயேசுவை மறுதளித்தார். அதனால் 3 முறை அவர் வாயாலே ஆண்டவரை நான் உண்மை அன்பு செய்கிறேன் என்று அவர் சொல்ல வேண்டும் என்று இயேசு எதிர்பார்த்தார் என்று. அவர் எப்படி எதிர்பார்த்தார் என்றால், பேதுரு இந்த பாறையின் மீது என திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து ஏன் அதை இங்கு சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து பேதுருவை மிகவும் அன்பு செய்கிறார். அதனால்தான் தன்னை அவர் காட்டி கொடுத்தாலும் அவருடைய பலவீனங்களை அவர் பார்த்தார். அவர் காட்டி கொடுத்த பார்க்கல பலவீனங்கள், அந்த பயம். ஏனென்றால் பயம் என்பது கடவுளுக்கு ஒவ்வாதது. பயம் என்பது சாத்தானுடைய ஆயுதம். அந்த பயத்தை வைத்துதான் இந்த சாத்தான் உலகிலே பலவிதமான செயல்களை செய்கிறான். கடவுளிடமிருந்து நம்மை பிரிப்பதும் அந்த பயம்தான். ஆனால் அந்த பயம் கடவுள் மீது இருக்கின்ற பொழுது அது ஞானமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து பேதுரிடமிருந்த அந்த பயத்தை உற்று நோக்கிறார். அதனால்தான் நான் உன்னை இன்னுமாக அன்பு செய்கிறேன், எனது ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லிவிட்டு எப்படி அவர் இறக்கப் போகிறார் என்ற செய்தியையும் அங்கே சொல்லுகிறார். நீ உனது இளமை காலத்திலே விரும்பிய இடத்திற்கு போயிருப்பாய், ஆனால் உன் முதுமை காலத்தில் நீ உன் கைகளை கொடுப்பாய், நீ விரும்பாத இடத்திற்கு உன்னை கொட்டி செல்வார்கள் என்று அவருடைய மரணத்தை முன்னறிவிக்கிறார். கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே, நமக்கும் இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இளமை காலங்களிலே நாம் ஆடுகின்ற ஆட்டம் என்ன, ஓடுகின்ற ஓட்டம் என்ன, யாரையும் கவனிக்காமல் கண்டு கொள்ளாமல் பேசுகின்ற வார்த்தை என்ன, எல்லாம் முதுமையில நினைத்து பார்க்கின்ற பொழுது பயமாக இருக்கும். ஏனென்றால் முதுமை வருகின்ற பொழுது உலகம் நம்மை கவனிக்காது, உறவுகள் நம்மை கவனிக்காது, உடன் இருப்பவர்கள் நம்மை கவனிக்க மாட்டார்கள். ஆனால் உன்னத கடவுள் ஒருவரே நம்மை எப்பொழுதும் கவனிப்பார். அவரிடம் நம்மை தஞ்சம் புகுவதுதான் ஆசீர்வாதத்திற்கான ஒரே வழி. அதனால் அந்த கடவுளுடன் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம், அவருடைய அன்பிலே வளர முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனே சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.